நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு வெற்றிலை தோசை. தோசை பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சுமித்ரா ராஜாவுக்கு 2 பசங்க. முதல்ல ஆம்பளை பிள்ளை, 2வது பொம்பளை பிள்ளை. அவங்க பையன் படிக்கும் பொழுதே சரியாக படிக்க மாட்டான். ஏதோ படித்து முடிச்சிட்டான் ஒரு வழியாக. அவங்களோட பொண்ணு இப்போதான் பள்ளி படிப்பை படிச்சிட்ருக்கிறா. 11ஆம் வகுப்பு முடிக்க போகிறா. 12ஆம் வகுப்பு போக போகிறா. மகனோட பேர் விக்ரம், மகளோட பேர் சுஜி. சுஜி சுமாராக படிப்பா, எந்த பிரச்சனைக்கும் போகமாட்டா. பள்ளிக்கூடம் உண்டு வீடு உண்டுன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் மட்டும்தான் தனியாக போவா வருவா. மற்றபடி எங்கே போகணுன்னாலும் அவங்க அம்மா கூடவே போயிட்டு வந்துப்பா. இல்லைன்னா தொலைதூரத்துக்கு போகணும்னா அவங்க அப்பா கூட போவா. அவங்க அண்ணன் எங்கேயுமே அவளை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஆனால் அவங்க அண்ணன் பசங்க கூட நல்லா பழக்கம். வீட்டில் இருக்கிற நேரமே கொஞ்ச நேரம்தான். பசங்க கூட ஊரை சுற்ற வேண்டியது, வெளியிலேயே சாப்பிடுவாங்க, ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டியது. அம்மா அப்பா பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யறது கிடையாது. சரி, தங்கச்சிக்காச்சும் ஏதாவது கூட மாட நமக்கு முடிஞ்சதை பண்ணுவோமேன்னு பண்ணுறதும் அதுவும் கிடையாது. எதுனாலுமே நீங்களே உங்கள் வேலைகளை பார்த்துக்கோங்க, நான் தனி வழியில் போவேன், நான் தான் ராஜான்ட்டு அவர் ஒரே வழியில் அவரோட வழியில் போயிட்டுருக்கிறாரு. அன்னைக்கு சனிக்கிழமை சுஜிக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை. அவங்க அண்ணன், அம்மா நான் வெளியில் போயிட்டு வரேன், வர்றதுக்கு நேரமாகும்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே பேசிகிட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த விக்ரமா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. என்னடா நினச்சிட்ருக்குற, எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றிக்கிட்டே அலையிற, உனக்கு என்ன வயசாகுது, இன்னமும் இதே பழக்கத்தை வச்சிட்ருக்குற, படித்து முடிச்சிட்டல்ல, ஏதாவது வேலை வெட்டியை பார்க்க வேண்டியது தானடா. உன் வயசு பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்குற, இப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சிட்ருக்கிறியா? அது எதுவும் நடக்காது. இனி பசங்களோட ஆட்டம் போடுறது, சுற்றுறேன், அங்கே போனேன் இங்கே போனேன், வீட்டுக்கு நேரத்துக்கு வரல அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. நானும் பார்த்துட்டே இருந்தேன், எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது, எனக்கும் ஒரு பொறுமைக்குன்னு அளவு இருக்குல்ல, அதையே நீ தாண்ட வச்சுட்டடா. இவளும் உன் தங்கச்சி உன் கூட தானே பிறந்தா, அந்த பிள்ளை எங்கேயாச்சும் ஊரை சுற்றுதா? வீடுண்டு பள்ளிக்கூடம் உண்டுன்ட்டு அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிட்ருக்கிறாடா. நீ ஒன்றுத்தையும் செய்யறதில்ல. ஒரு வார்த்தை கூட என்ன ஏது, வீட்டில் என்ன நிலவரன்ற விஷயத்த கூட கேட்டுக்கிறது கிடையாது. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரில இருந்துக்கிற. வர வேண்டியது போக வேண்டியது, ஏதோ வீட்டில் தூங்க மட்டும் தாண்டா செய்கிற. சாப்பிட்றதும் வெளியில தான், ஆட்டம் போடுறது எல்லாம் பசங்க கூட அவ்வளோ ஆட்டம். நானே பார்த்துருக்குறேன். நானும் சொல்ல வேண்டாம் நீயாவே சரி பண்ணிப்பான்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலேயும் நான் சொல்லாமல் இருக்கிறேன்னா அது மிகப்பெரிய தப்பாயிடும். இப்போ உனக்கு வேலைக்கு போகிற வயசு வந்துருச்சு. ஒழுங்கு மரியாதையாக வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய வேலையை பாரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. நீ இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தன்னா உனக்கு யார் பொண்ணு தருவா? இல்லை பொண்ணு தான் கேட்க முடியுமா சொல்லு? இன்னும் வேற பொம்பளை பிள்ளை வேற இருக்குது, அடுத்தடுத்து இருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு பண்ணணும். நீ இப்படி இருக்கிற லட்சணத்தை பார்த்தா யாருடா சரின்னு சொல்லுவாங்க? ஊருக்குள்ளே வந்து கேட்டால் கூட இந்த பையனா இப்படி அப்படின்னு குறையாத்தான் பேசுவாங்க. அப்படி இருக்காத. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தியா, அது வரைக்கும் ஆட்டம் பாட்டோன்னு இருந்த, அதெல்லாம் சின்ன வயசுன்னு விட்டுறலாம். ஆனால் இப்போது கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு சும்மாவே ஊரை சுற்றிட்டு இருக்காத. அதுதான் உனக்கு நான் சொல்கிறது, சரியா? எங்கேயாச்சும் வேலைக்கு இன்டர்வியூவுக்கு அட்டன் பண்ணு போ அப்படிங்கிறாங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா? உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது? நான் இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. படித்து முடிச்சுட்டு எனக்கே வேலைக்கு போக தெரியும், நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ட்டு அவங்க அப்பாவையே எதிர்த்து பேசிட்டான். அவங்க அம்மாவுக்கு அவங்க பையன் மேலே கோபமே வராது. இன்னைக்கு திடீர்னு அவங்க அப்பாவை எதிர்த்து பேசினோன்னையும் அவங்க அம்மாவுக்கே கோபம் வந்துடுச்சு.
ம் என்னடா நினச்சிட்டு இருக்கிற? இத்தனை வருஷமா அவங்க அப்பா அமைதியாக எதையும் உன்னைய சொல்லக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தாங்கன்னா, நீனு இன்னைக்கு அவங்கள இவ்வளோ எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? எவ்வளோடா உனக்கு இப்படியெல்லாம் தைரியம் வந்துச்சு? நானும் உன்னை இது வரைக்கும் திட்டுனதே கிடையாது. உங்க அப்பா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே உன் மேலே கோபம் வந்துடுச்சுன்னா நீ எந்த அளவுக்கு நடந்துக்கிற? நீயே யோசிச்சு பாருடா. ஆ இப்படி இருக்காதடா, சுத்தமாக நல்லா இல்லை. உனக்கு அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்தாச்சும் நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது எப்படி இருக்குது இருக்கிற இடமே தெரியாம. ஆனால் உன்னை தெரியாதுன்னு இந்த ஊரில் யாராச்சும் ஒருத்தர் சொல்லட்டும் பார்ப்போம்டா அப்படிங்கிறாங்க. அம்மா 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 போதும்மா, நிறுத்துங்கம்மா. 2 பேரும் எதுக்கு இப்போ என்னை இப்படி நிற்க வச்சு கேள்வியாக கேட்டுட்ருக்கிறீங்க? இன்னும் விட்டா அவளும் கேள்வி கேட்பா போல இருக்குதே. ஏய், அவள் எதுக்கு நீ இழுக்கிற? அவள் அமைதியாக தானே நின்றுட்டுருக்குறா. தேவையில்லாமல் அவள் வம்புக்கு போகிறதே உன்னோட வேலையாக போச்சு. இதில் வேற அமைதியாக இருக்கிறவளை ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிகிட்ருக்குறேன். ஒன்றை கேட்டால் அதுக்கான பதிலை நீ சொல்லு. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் போகாத. முதல்ல வேலையை பார்க்க போ அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் போகலம்மா. எனக்கு அதிலெல்லாம் விருப்பமே கிடையாது. நான் எங்கேயும் போகல. நான் வீட்டில் தான் இருப்பேன். இன்னும் நான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குதுன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு மாற்றி மாற்றி 2 பேரும் சொன்னதையே சொல்லிகிட்ருக்குறீங்க? போகலன்னா போகல. நான் பசங்க கூட அப்படி தான் வெளியில் எங்கேனாலும் போவேன், வீட்டுக்கு வருவேன். வீட்டில் இருக்க வேணான்னு சொல்கிறீங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயே இருந்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வேணும்னா கிளம்பணுமா சொல்லுங்க அப்படிங்கிறான். ஆ கிளம்புவடா கிளம்புவ. என்னென்ன சொல்லணுமோ எது எது சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையும் நீ சொல்கிறடா. போ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே போய் தங்கிக்கோ. அவங்க தான் உனக்கு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. போடா போ அப்படிங்கிறாங்க. உன் கூட சேர்ந்து ஊரை சுற்றுறவன்களும் வேலைக்குன்னு போகிறதுக்கு தான் பார்ப்பானுங்க. நீ தான் அவனுங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிற. அவன் அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? நீனு இப்போ நீ மட்டும்தான் தனியாக நின்றுட்டுருக்குற. இப்போ வேணும்னா நான் சொல்கிறேன்டா. உன்னோட ஃப்ரெண்டுங்கிறல்ல, அவனில் எவனாவது ஒருத்தனுக்கு நீ ஃபோன் போடு. வாடா வெளியில் போய் ஊரை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். போடுறா போடு அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எங்கே கூப்பிட்டாலும் நிமிஷம் கூட பார்க்காம உடனே வந்துடுவானுங்க தெரியுமா? இதோ போடுறேன் அப்படின்ட்டு விக்ரம் அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் எடுக்கவே இல்லை. எங்கடா எடுத்தானா அப்படிங்கிறாங்க. எடுக்கல இருங்க, அவன் எங்கேயாச்சும் வெளியில் இருப்பான், வேறு யாருக்காவது போடுறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணுறான். அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, டேய் மச்சான், நம்ம வெளியில் போகலாம் வரியா அப்படின்ட்டு கேட்குறான். அதுவாடா? இல்லைடா, நான் வர்ற மாதிரி இல்லை. வேலைக்கு போய் 1 மாதம் தாண்டா ஆகுது. லீவெல்லாம் போட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. அதுவும் வீட்டில் எல்லாரு கூடவும் நேரத்தை செலவழிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. நீனும் வேலையை போய் பாருடா, நான்லாம் வரல அப்படின்ட்டான். சரிடா, நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு விக்ரம் வச்சுட்டான். இவன் அப்படி தான், எதுக்கும் வரமாட்டான். சரி, நான் வேற ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறான். டேய் மச்சான், நம்ம வெளியில் போவோமாடா, சீக்கிரமாக வாடா அப்படின்ட்டு கூப்பிடுறான் விக்ரம். இல்லைடா, நான் இன்டர்வியூவில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது. என்னடா மச்சான், இன்னும் நீ குழந்தைத்தனமாகவே இருந்துகிட்ருக்கிற. வேலை வெட்டிக்கு போகிற வயசாகிடுச்சு. வெளியில் போகலாமா, அங்கே போகலாமா, ஊரை சுற்றலாமான்றதெல்லாம் முதல்ல நிறுத்து. குடும்பத்தை நம்ம தாண்டா பார்க்கணும். போய் அந்த வழியை பாரு அப்படின்ட்டான் அந்த ஃப்ரெண்டும். இதையெல்லாம் கேட்டோன்னையும் விக்ரமுக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. அம்மா சொன்னாங்கல்ல, நான் நம்பவே இல்லை. இப்போ இவனுங்க எல்லாருமே நம்ம கூட சுற்றிட்டு இருந்தவனுங்க. அவனுங்க எல்லாம் வேலை வெட்டின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இப்படி தனியாக நின்றுட்டுருக்குறேனா? இதை எல்லாத்தையும் அம்மாவும் அப்பாவும் கேட்டுகிட்டே தானே இருந்தாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, தலைகுனிவாக இருக்குதே அப்படின்ட்டு கூனி குறுகி போய் நின்றுட்டுருக்குறாங்க விக்ரமு. சரிடா, விடு. நீ எதையும் யோசிக்காத. இப்போவும் நாங்கள் உன்னை எதையும் சொல்ல போகிறதில்ல. நீ போய் வேலையை பாருடா, உனக்கு பிடிச்ச வேலையை பாரு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரிம்மா அப்படின்ட்டாங்க விக்ரமு. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு குடும்பமாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. விக்ரமும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேம்மா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க,
என்ன சுமித்ரா, நம்ம மகன் இப்படி இருக்கிறானே, இவனை என்னதான் சொல்கிறது? இப்போ இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். இன்டர்வியூக்கு தான் போவானா இல்லை எங்கேயாச்சும் ஊரை சுற்ற போயிடுவானான்ற குழப்பமும் எனக்கு இருக்க தான் செய்யுது. சரி, என்னதையோ பண்ணட்டும். காசு கீசுன்னு ஏதாவது என்கிட்ட வந்து கேட்டானா நான் 10 பைசா தரமாட்டேன். சரியா புரிஞ்சுக்கோ. நீயும் காசு எதையும் கொடுக்காத. அப்போதான் அவனுக்கு பொறுப்புங்கிறது இருக்கும். சுஜி, ஒன்னெல்லாம் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீ பாட்டுக்கு படிக்கிற வேலை மட்டும்தான் உனக்கு அப்படின்ட்டாங்க. சரிப்பா, நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு சுஜி போயிட்டாங்க. நானும் நம்ம கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு தள்ளு வண்டியை எடுத்துட்டு அவங்களோட தோசை கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரமும் நல்லா போயிட்டுருக்குது. என்றைக்குமே ராஜாவோட கடைக்கு அவங்க பையன் விக்ரம் வரவே மாட்டாங்க. அதிசயமாக அவங்க அப்பா போன கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட தள்ளுவண்டி கடைக்கும் வந்துட்டாங்க. அவங்க கடைக்கு சாப்பிட வந்திருக்கிறவங்களும், இவங்களோட பையன் இந்த கடை பக்கமே வரமாட்டான், எந்நேரமும் ஊரை சுற்றிக்கிட்டே தான் இருப்பான், பசங்களோட ஒரே ஆட்டம் பாட்டம்னு குதூகலமாக இருப்பான், அவங்க அப்பா கடைக்கு வர்றான்னா ஏதோ அதிசயமாக இருக்குது, என்ன விஷயமா இருக்கும்னு பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அது எல்லாமே ராஜாவோட காதுலேயும் விழுது, அவங்களோட பையன் விக்ரமோட காதுலேயும் விழுது. விக்ரமுக்கு அப்போ தான் தோணுது, நாம் இத்தனை நாட்களாக ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு ஆட்டம் போட்டப்ப நம்ம அப்பாவை எல்லாரும் எப்படி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. கடை வியாபாரம் பார்க்குறாங்க, அப்போது எத்தனை பேர் எவ்வளோலாம் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருப்பாங்கல்ல. இதுக்கப்புறமும் நாம் இப்படி இருக்கவே கூடாது. நம்ம தான் நம்ம வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற புத்தி அவங்களுக்கு வந்துடுச்சு. என்னடா இந்த கடை பக்கமே வரமாட்டேன், அதிசயமாக இருக்குது, என்ன விஷயம், என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அதுவாப்பா, எனக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்ல, அதனால் வெளியூர் போகிறதுக்கு காசு தேவைப்படுதுப்பா. அம்மாட்ட போய் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்தேனே. நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு வந்துட்டேனா, பேக்கெட்டில் பார்த்தா 10 பைசா இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ காசு தந்துருக்குறீங்க, அதுலேருந்து சேமிப்புன்னு ஒரு காசை கூட நான் சேமித்து வைக்கலை. எல்லா காசையும் நண்பர்களே சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் அவங்களுக்காக நான் காசை கொடுத்து கொடுத்து செலவழித்தேன். ஆனால் இப்போது எனக்குன்னு யாருமே இல்லைப்பா. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கு காசு வேணும்னு வந்து நிற்கிறேன். சும்மாலாம் இப்படி கேட்க மாட்டேன்ப்பா, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது எதுக்கு வந்த, என்ன விஷயம் தானே நான் கேட்டேன். எதுவும் நான் தரமாட்டேன், எதுவும் இல்லைன்னு சொன்னேனா? இல்லைல்ல, இந்தாடா அப்படின்ட்டு காசை கொடுத்து விட்றாங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு விக்ரமும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ராஜாவும் தோசை கடை வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இரவு நேரமும் ஆயிடுச்சு. இன்னும் விக்ரம் வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன மணி இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் விக்ரம் ஆளையே காணோம். பசங்களோட எங்கேயும் போனா வந்தா கூட சீக்கிரமாக வந்துடுவானே, ஆளையே காணோம். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்ட்டு தான் என்கிட்டையும் கடைக்கு வந்து காசை வாங்கிட்டு போனான். ஒரே பதட்டமாக இருக்குது. சுஜி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அதோ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்களோட அண்ணனும் கரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. ஷபாடியோ, வந்துட்டியாடா, உன்னை பற்றி தாண்டா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்டா இவ்வளோ நேரம், வா வா உள்ளே வா, பதறி போயிட்டோம் தெரியுமா கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. இல்லைப்பா, வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சரியான டிராஃபிக்கு, அதனால தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டு உள்ளே வராங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக போகிறேன். அதுவும் மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். எல்லாத்துக்கும் சந்தோஷமா? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த வேலை. அம்மா அப்பா, இதுக்கப்புறம் உங்களை இந்த ஊரில் யாருமே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசவே மாட்டாங்க, தலை குனியவே வேண்டியதில்லை. சுஜி, அண்ணன் இனிமே வேலைக்கு போவேன், சந்தோஷமா? உனக்கு எது வேணும்னாலும் அண்ணன்ட்ட கேளு, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க விக்ரமு. வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாருமா பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, எப்படியோ ஒரு வழியாக அன்னைக்கு நாளும் முடிஞ்சிருச்சு.
மறுநாள் காலையில் திங்கக்கிழமையா சுஜியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. விக்ரமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருக்கிறாங்க. நானே தங்கச்சியை ஸ்கூலில் விட்டுட்டு போகிறேன்ட்டு அவங்க தங்கச்சியை ஸ்கூலில் விட்டுட்டு விக்ரம் அவங்களோட ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களெல்லாம் பார்த்த சுமித்ராவுக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. சரி சரி, இதே சந்தோஷத்தோட நானும் கடையை போடுறதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ராஜா அவங்களோட தோசை கடையை போடுறதுக்காக தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டே கடையும் போட்டுட்டாங்க. பார்த்தா வியாபாரம் சுத்தமாக இல்லை. ஒருத்தர் கூட அவங்களோட கடைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. இவ்வளோ நாளில் இன்னைக்கு மாதிரி வியாபாரம் இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. ஒருத்தர் கூட வாங்க வரவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். நேரம் ஆகுது ஆகுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வியாபாரம் ஏதோ நடந்துச்சு. முன்ன மாதிரி இருந்த வியாபாரம் இல்லை. சரி, இவ்வளோ வியாபாரமாவது விற்றுச்சே அப்படின்ட்டு விற்ற வரைக்கும் லாபம்ன்ட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 6 மாதம் ஓடிடுச்சு. 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு. சுஜியும் 12ஆம் வகுப்பும் முடிச்சிட்டாங்க. வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வீட்டுக்கு அவங்களே தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. தோசைன்னா எப்போ பார்த்தாலும் வெறும் தோசையாகவே இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே புளிச்சு போச்சு. புதுவிதமாக ஏதாவது தோசையாக இருந்தால் வாங்கலாம். ஆனால் எல்லாரும் தான் வீட்டில் மாவரைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, கடையில் எதுக்கு தோசையை வாங்கணுன்ட்டு வாங்குறதே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்குன்னு வியாபாரமே இல்லாமல் போய்டும்ன்ட்டு அவங்க வீட்டில் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது சுஜி சொல்கிறாங்க, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், இதே தோசை வேண்டாம், வெற்றிலை தோசைப்பா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஊரில் நிறையா பேர் இருமிட்டே இருக்கிறாங்கல்ல, அந்த தோசையை சாப்பிட்டா இருமல் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல்னு அங்கங்கே சொல்கிறாங்கல்ல, காய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. நாம் தான் முயற்சி செஞ்சு பார்ப்போமே. இது வரைக்கும் சாதா தோசைன்றதுனால வாங்காமல் போனவங்க வெற்றிலை தோசைன்னு வாங்க வந்தாலும் வரலாம்ல. நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்ப்பா, வெற்றிலை தோசை நல்லாவே விற்பனையாகும். வாங்க நாம் அதை செய்யலாம். எனக்கு நல்லாவே செய்ய தெரியும். ஏற்கனவே நான் ஒரு முறை அங்கே வெளியூருக்கு போகணும்ல, அப்போ சாப்பிட்டேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதனால தான்ப்பா சொல்கிறேன், அந்த தோசையவே செய்வோமா அப்படிங்கிறா. சரிம்மா, நீயும் ஏதோ சொல்கிற, நீ சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனாம்மா. செய்வோம் கண்டிப்பாக. நீ சொல்கிறது நல்லதே நடக்கும்னு நான் நம்புகிறேன். வா கடைக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. வரேன்ப்பா, நான் இல்லாமலா கடைக்கு வரேன் அப்படின்ட்டு சுஜியும் அவங்களோட அப்பா கூட கடைக்கு வந்துட்டாங்க. வெற்றிலையை தனியாக அரைச்சி வச்சு சாறு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தோசை சாதாரணமாக ஊற்றுறாங்க. நெய்யை சுற்றி ஊற்றிட்டு இந்த வெற்றிலை சாறை மேலே ஊற்றுறாங்க. வாசனை மணக்குது. அதுக்கப்புறம் அது மேலே வெண்ணெய் எடுத்து வைக்கிறாங்க. தோசையை பார்க்கும் பொழுதே மொறுன்னு இருக்கு. இந்த வெற்றிலை தோசைக்கு சாம்பார் சட்னின்னு எதுவுமே தேவை கிடையாது. தோசையிலேயே வெற்றிலை சாறு இறங்குனதுனால ருசியோ ருசி, அவ்வளோ ருசியாக இருக்குது. அப்பா, நான் சாப்பிட்டேன்னு சொன்னல, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இந்த வாசனைக்கே ஆளுங்கெல்லாம் வரப்போகிறாங்க பாருங்க. சாப்பிடுங்க நம்பி அப்படின்ட்டு அவங்க அப்பாவை சாப்பிட சொல்கிறாங்க. ராஜாவும் சாப்பிட்டுட்டு, ஆமாம்மா ஆமாம், இவ்வளோ ருசியான தோசையை நான் சாப்பிட்டதே கிடையாது. வெற்றிலையில் உள்ள காரம் அவ்வளவும் தோசை மாவில் இருக்குது. தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ மனம் எந்த தோசையிலையும் வந்ததே கிடையாது. மனமோ மனம், ருசியோ ருசி அப்படின்னு அவங்க பொண்ணை பாராட்டுறாங்க. அப்போவுமே அந்த ஊரில் உள்ள ஜனங்க யாரும் வரவே இல்லை. ஒரே ஒருத்தவங்க மட்டும் நடந்து வராங்க. எங்களுக்கு ஒரு 1000 வெற்றிலை தோசை வேணும், கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னது 1000 வெற்றிலை தோசையா? அதுவும் இன்னைக்கேவா? எப்படி, நாம் சரின்னு சொல்லுவோமா வேண்டாமா? சரின்னு சொல்வோம். எப்படியும் பெரிய ஆர்டராக தானே வந்திருக்குது. நமக்கு இந்த ஊரில் உள்ள ஜனங்க தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதோட மகிமை தெரிஞ்சவங்க தான் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்டரை நாம் விட்டுறவே கூடாதுன்ட்டு, சரி சரி, நான் செஞ்சு கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்ட்டாங்க சுஜி. அதுவும் நாங்கள் பொருள் எல்லாமே வாங்கி தந்துடுவோம், எங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி மேடம், நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, இதுதாம்மா என்னோடய அட்ரஸ் அப்படின்ட்டு ஒரு கார்டில் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க.
ஓகே மேடம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க சுஜியும். அவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்புன உடனே ராஜா சுஜியை பார்த்து கேட்குறாங்க, என்ன சுஜி திடுதிப்புன்னு நீனு 100 1000 வெற்றிலை தோசைக்கு சரின்னு சொல்லிட்ட, எப்படி செய்யறது? எல்லா பொருளையுமே அவங்களே வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 1000 தோசைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதே, ரொம்ப அதிகம்ல. எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்கப்பா, எனக்கு அதெல்லாம் கை வந்த கலை. இன்னைக்கு நான் அந்த ஆர்டரை சூப்பராக முடிச்சுட்டு வரேன் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களோட கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்ததுமே விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. சரி சரிம்மா, எனக்கும் நேரமாச்சு, நான் புறப்படுறேன்ப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக அந்த வீட்டுக்கும் வந்துட்டாங்க. 1000 வெற்றிலை தோசையும் ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. வந்தவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருந்தது, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த மேடமும் சுஜிக்கு நிறையா காசு கொடுக்குறாங்க. வந்தவங்கெல்லாம் வெறும்னே சாப்பிட்டுட்டு போகாமல் நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசிட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு இதை விட என்ன வேணும்? வந்தவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதனால் உனக்கு நான் நீ செஞ்ச தோசைக்கான சம்பளத்தை விட அதிகமாக தான் தரப்போகிறேன் அப்படின்ட்டு நிறையா காசு தராங்க. 15,000 ரூபாய் தர்ற இடத்துல 20,000 ரூபாய் தந்திருக்கிறாங்க. இந்தாம்மா சந்தோஷமாக இந்த காசை வாங்கிக்கோ, உன்னோட படிப்பு செலவுக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இல்லை மேடம் இருக்கட்டும், நான் செஞ்சதுக்கான சம்பளம் மட்டும் போதும், நீங்கள் அதிகமாகலாம் தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வாங்கிக்கோ, வாங்கி தான் ஆகணும், உன்னோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ, நான் தான் சொன்னேன்ல, சொல்கிறத கேளுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சூஜியும் அந்த 20,000 வாங்கிக்கிட்டாங்க. அந்த 20,000 ரூபாயவும் அவங்க அம்மா அப்பா கிட்டேயே சுஜி வந்து தந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. கஷ்டம்னு நினைக்காம கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினச்சி நம்பிக்கை வச்சோன்னா, அதுக்கான முயற்சிகளை போட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.